புரியுதா? இதோட பின்னணி புரிஞ்சுச்சா? ஏன் எறும்பை பத்தி பேசுறாரு? ஏன் எறும்பை பத்தி பேசுறாரு? ஏன்னா இவங்க தூங்காம வேலை செய்யணும். தூங்கிட்டா என்ன ஆயிடும்? மாட்டிக்கு வாங்கும். இப்ப ஏற்கனவே இதை மாட்டின்னு இருக்கிறோம், வாயை குறித்து மாட்டின்னு இருக்கிறோம். என்னன்னு? நான் கிறிஸ்துக்காக நான் என்னுடைய வேலையை செய்யறேன் மாட்டின்னு இருக்கிறோம். இப்ப இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கொடுக்கிறார். இப்ப எங்க போன்னு சொல்றாருன்னா, எறும்பிடத்தில் போய் பாடத்தை கத்துக்கொள், ஞானத்தை கத்துக்கொள், எறும்பின் வழிகளை பாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதே சாலமன் என்ன பண்றாருன்னா, நீதிமொழிகள்ல எறும்பை குறிச்சு இன்னொன்னும் பேசுறார். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பூமியில் சிறியவைகளா இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. பாருங்க, எறும்பை குறிச்சு சொல்லும் போது இது எப்படின்னு பேசுறாருன்னா, மகா ஞானம், ஞானம் இல்ல மகா ஞானம். அப்ப இதுக்குள்ள இருக்கிறது என்னதான்? ரொம்ப ரொம்ப அதிகமான ஞானம். ஆனா பூமியில இது என்ன மாதிரி இருக்கா? சின்ன ஜந்து மாதிரி இருக்குது, ரொம்ப சின்னதா இருக்கு. ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஞானம் ரொம்ப அதிகமா இருக்கா. அடுத்த வசனம் 25. அவை யாவன? அற்பமான ஜந்துவா இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். அப்போ எறும்பு எடுத்துன்னு திருப்பி பேசுறாரு. இது என்ன பண்ணுதா? கோடை காலத்தில் தன் ஆகாரத்தை சம்பாதிக்கிறதா. கோடை காலம்னா சம்மர். அப்ப அந்த காலத்துல என்ன பண்ணுதுன்னா, ஆகாரத்தை தேடி போது ஆகாரத்தை எடுத்துன்னு வந்து சேர்த்து வச்சுக்குது. பாருங்க, ஒரு ஆண்டோட அந்த காலனி அப்படின்னு சொல்லுவாங்க. எறும்பு இருக்கக்கூடிய அந்த கூடு, அந்த கூண்டுல பல விதமான அடுக்குகள் இருக்கும். அதுல என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான உணவை அது சேர்த்து வச்சுக்கோ. அதுக்கு என்ன தெரியும்னு பாத்தீங்கன்னா, அடுத்த காலத்துல என்ன வரும்? குளிர்காலமும் வரும், மழை காலமும் வரும். அதுக்கு முன்பதாகவே இது தயாராயிடுதான். ஆனா இந்த எறும்பை வழி நடத்துறதுக்கு கவனிச்சு பார்த்தா எறும்புக்கு ராஜாவே கிடையாது. எறும்பை இந்த வேலை செய்யணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு சொல்லி அந்த வேலைகளை கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு டாஸ்க் மாஸ்டர் சொல்ற இல்லைங்களா, வேலை வாங்குகிற எஜமானனும் கிடையாது. தன் வேலையை தன்னாக சுயமாக செஞ்சு நிற்கான். இதெல்லாம் சாலமோன் பார்த்தாரா? பார்த்துட்டு அப்ப இந்த எறும்புக்குள்ளோ இந்த அளவுக்கு ஞானம் இருக்குது. அப்ப இந்த ஞானம் யாருக்கிட்ட கூட இருக்கணும்னு விரும்புறாருன்னா, அந்த மகனுக்கிட்ட ஞானம் இருக்கணும். அப்ப இருந்தா அவங்க என்ன பண்ணிடலாம்? அவங்க தப்பிச்சுக்குன்னு வேடனுக்கிட்டையும் வேட்டைக்காரன் வைக்கிற அந்த கண்ணில இருந்தும் இவங்க என்ன பண்ணலாம்? தப்பிச்சு கொண்டு முன்னாடி வரலாம். அப்ப எதை போய் பாருன்றாருன்னா, எறும்பின் வழிகளை போய் பார். அப்போ நம்ம இன்னைக்கு எதை போய் பார்க்க போறோம்னா, எறும்போட வழிகளை போய் பார்க்க போறோம்.